7th Standard English Unit 2 Prose The Wind on Haunted Hill. ஒரு பசுமையான ஹிமாலயா மலையின் அடிவாரம் கிராமம். அங்கு வசிப்பது 3 பிள்ளைகள். ஊஷா, அவளுடைய தம்பி சுரேஷ் மற்றும் அவர்களின் நெருங்கிய தோழி பின்யா. ஒரு நாள் காலை ஸ்ட்ராங் விண்ட் வீச ஆரம்பிச்சுது. 3மே வீட்டுக்கு வெளியே க்ளோத்ஸ் ட்ரை பண்ண முயற்சிக்கிறாங்க. ஆனால் துணிகள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சதால ஒவ்வொரு துணிக்கும் மேல கல்லு வைக்க வேண்டிய நிலை. அப்போதான் ஊஷா சொல்றான், நான் இன்னைக்கு பஜார் போறேன், எனக்கு அங்க சில சப்ளைஸ் வாங்கணும். சுரேஷ் உடனே, அக்கா நீ பயமில்லையா, ஹாண்டட் ஹில்ல கோஸ்ட்ஸ் இருக்காங்கன்னு தாத்தா சொல்றாரே. பின்யா ஆச்சரியமா, என்ன பேயா? சுரேஷ் பயமா சொல்றான், ஆமா, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஹாண்டட் ஹில்ல ஒரு வீடுல லைட்னிங் அடிச்சு ஒரு அண்ணன் தங்கை 2 சில்ட்ரன் சாகுறாங்க. இப்போ அவங்க கோஸ்ட்ஸ் மாதிரி அந்த இடத்துல நைட்ல ப்ளே பண்றாங்க. ஊஷா சிரிச்சுக்கிட்டு, அது எல்லாம் கதை, பேய்கள் டே லைட்ல வரமாட்டாங்க அப்படின்னு தைரியமா பஜாருக்கு கிளம்புறாள். பஜாருக்கு போற பாதை சாந்தமா அழகா இருந்துச்சு. வழியில ஊஷா ஹாண்டட் ஹில்லையே கடந்து போறாள். ரூயின்ஸ்ல சின்ன சின்ன பாறைகள், வாடாத பூக்கள், ஒரு அழகான விஸ்லிங் த்ரெஷ் பேர்ட் சீவு சீவுன்னு கீச்சு விடுது. பஜார்ல அவ க்ரோசரிஸ் வாங்கிறான். ஆண்ட் வீட்டுக்கு போறான். மறுபடியும் வீட்டுக்கு வரும்போதுதான் டார்க் கிளவுட்ஸ் வந்துச்சு. சடன்லி ஒரு பெரிய ஸ்டார்ம் ஆரம்பிச்சுது. ஹெவி ரெயின், லைட்னிங், தண்டர் அண்ட் வைல்ட் விண்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஊஷா ஓடிட்டாங்க. அருகில் ஏதாவது ஷெல்டர் கிடைக்கல. ஆகையால அவள் முன்னாடி பார்த்த ரூயின் ஹவுஸுக்குள்ள போயிட்டாங்க. அங்க காற்று ஒலிக்குது. சுவர்களின் நடுவுல நிழல்கள் நடமாடுது. அப்போ ஒரு மின்னல் ஒளி. ஊஷா கண்ணுக்கு தெரிஞ்சது, ஃபயர் பிளேஸுக்குள்ள 2 சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கோஸ்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஊஷா கத்துறா, ஓட முயற்சிக்கிறா. ஒருத்தரை மோதுறாள். ஊஷா! அது யாரு தெரியுமா? சுரேஷ் மற்றும் பின்யா. அவங்க ஊஷாவை தேடி வந்திருந்தாங்க. ஆனா இருட்டுல அவங்க தான் ஊஷாவை பேயின்னு நினைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஊஷாக்கும் அவங்க பேய்கள் மாதிரியே தெரிஞ்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. பயம் எல்லாம் போச்சு. பயம் இருக்கலாம், ஆனா தைரியம் இருந்தா எல்லாம் கடக்கலாம். நண்பர்களோட நட்பு இருந்தா பேய்கதைகளும் சிரிப்பா மாறிடும்.